ஹரமைன் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரமைன் மியூசியம் இந்த ஹரமைன் மியூசியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, மக்காவுடைய ஹரமைன், அதாவது காபத்துல்லாவுடைய உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள், ஏற்கனவே காபத்துல்லாவோட என்னென்ன பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டதோ அந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. அது அந்த பழைய பொருட்கள் எல்லாம் நீங்கள் வைக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, காபத்துல்லாவுக்கு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ், அதனுடைய நுழைவாயில், உதாரணமாக நம்மளாம் 79ஆம் நம்பர் கேட்டில் போகிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம 1ஆம் நம்பர் கேட்டில் போகிறோம் அப்படின்னா, அந்த கேட்டினுடைய ரெனிவேஷன் பண்ணும்போது அந்த பழைய ஆர்ச் அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க, பழைய தூணை கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மகாம இப்ராஹிம் சொல்ல முடியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலடி இருந்த கூண்டு, அந்த கூண்டினுடைய ஃப்ரேம், அந்த கோபம் மேலே ஃப்ரேம் வச்சுருப்பாங்களே அந்த ஃப்ரேமும் இங்கே இருக்கும். அதே மாதிரி காபத்துல்லாவுடைய கதவுனுடைய ஒரு பகுதி, மக்காம இப்ராஹிமுடைய அந்த கூண்டு, அதே மாதிரி ஜம்சம் கிணத்து மேலே வச்சுருந்த, ஏற்கனவே ஜம்சம் கிணத்து மேலே வச்சுருந்த அந்த வாலி கூண்டு எல்லாம் இல்லையா, வாலி எப்படி ஏற்கனவே ஜம்சம் கிணறு எப்படி இருந்துச்சு, அந்த ஜம்சம் கிணத்து மேலே இருந்தது தான் இந்த தூண், இந்த 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 கூண்டு இருக்குது, அந்த ஜம்சம் கிணத்து மேலே இருந்தது தான். அதுதான் வாலியை போட்டு தான் ஆரம்ப காலங்களில் நாமளாக எப்படி தண்ணி மெத்திக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் தண்ணி மெத்துவோம். அதே மாதிரி மக்காவினுடைய பொருட்கள் எல்லாமே, அதே மாதிரி மஸ்ஜித் நபவினுடைய பொருட்கள், மஸ்ஜித் நபை, மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவினுடைய பொருட்களும் இருக்குது. இதெல்லாம் மஸ்ஜித் நபவினுடைய கதவு. அதே மாதிரி மஸ்ஜித் நபவினுடைய பொருட்கள் எல்லாமே உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் குரான் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த குரான் ஒன்று சேர்க்கப்பட்டு அவங்களுடைய காலத்தில் தான் முதலாக கையால் எழுதப்பட்ட பிரதி, அந்த பிரதியினுடைய காப்பி இங்கே வச்சுருக்காங்க. அந்த பிரதியினுடைய ஒரிஜினல் பீஸும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரானுடைய ஒரு பிரதி. அதற்கு பிறகு குரான் எப்படிலாம் எழுதப்பட்டுச்சு, அரபு கிதாபுகள்லாம் எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்ற பக்கம் இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹரமுடைய மேலே உபயோகப்படுத்தப்பட்ட இந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ஹரமுடைய மேல் பகுதியில், அதே மாதிரி நுழைவாயிலில் இருந்த பொருட்கள் தான். இந்த நுழைவாயிலில் இருந்த அந்த ஆட்சி கல்வெட்டுகள் அதெல்லாம் இங்கே வைக்கப்பட்டது. இதுதான் இந்த மியூசியத்தினுடைய. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊர் மக்களுக்கும் இது போன்ற பாக்கியத்தை, இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.